அம்மா, எனக்கு தூக்கம் வரலை. நீங்க ஒரு கதை சொல்றீங்களா? அஹ்மத் கேட்டான். ஆஹா, கண்டிப்பா சொல்றேன் கண்ணே. என் செல்ல குட்டிக்கு தூக்கம் வரணுமே. இந்த சூராவின் பேரு என்ன தெரியுமா? சூரத்துல் ஃபலக். ஃபலக்னா அதிகாலைன்னு அர்த்தம். இந்த குரான் வசனங்களை ஏன் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கான்னு ஒரு கதை மாதிரி சொல்றேன், கேளு. செல்லக் கண்ணா, போர்வைக்குள் நன்றாக படுத்துக்கொள். இன்று உனக்கு ஒரு அற்புதமான வரலாற்றைச் சொல்லப் போகிறேன். இது நம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவம். நிச்சயமாகச் சொல்லுங்கள் உம்மா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன நடந்தது? நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லார் மேலேயும் ரொம்ப அன்பா இருப்பாங்க. ஆனா லபீத் பின் அலஃபம் அப்படின்ற ஒரு தீய மனிதன் நபிகளாருக்கு தீங்கு செய்ய நினைச்சான். அவன் ஒரு மந்திரவாதி. அவன் நபிகளோட தலைமுடியை எடுத்து அதுல 11 முடிச்சுகள் போட்டு ஒரு அந்த ஒவ்வொரு முடிச்சிலும் தீய மந்திரங்களை ஓதி ஊதினான். பிறகு ஒரு ஆண் பேரீச்ச மரத்தின் பூம்பாலையில் அதை வைத்துச் சுற்றி மதீனாவில் இருந்த தர்வான் என்ற பழைய கிணற்றுக்கு அடியில் ஒரு பெரிய கல்லுக்குக் கீழே ஒளித்து வைத்துவிட்டான். இதனால ஒரு சமயம் நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான உடல்நலக் குறைவு மற்றும் தளர்ச்சியால் அவதிப்பட்டார்கள். அவர்களது உடல்நிலை மோசமடைந்தது. மேலும் எந்தவொரு சாதாரண மருத்துவக் காரணமும் இல்லாமல் வேதனைப்பட்டார்கள். இது இயல்பான நோய் அல்ல என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். கண்ணா, அவர்களுக்கு எவ்வளவு கஷ்டம் என்றால் ஒரு காரியத்தைச் செய்யாமலேயே செஞ்சது போன்ற ஒரு மனப்பிரமை அவர்களுக்கு ஏற்பட்டது. அவர்கள் மிகவும் சோர்வடைந்தார்கள். ஆனாலும் அவர்கள் யாரிடமும் புகார் சொல்லவில்லை. மாறாக அல்லாவிடம் கையேந்தி அழுது துஆ செய்தார்கள். ஒரு நாள் இரவு நபிகளார் உறங்கிக் கொண்டிருக்கும்போது அல்லாஹ் 2 வானவர்களை அனுப்பினான், ஜிப்ரயேல் மற்றும் மீகாயேல் அலைஹிஸ்ஸலாம். ஒரு வானவர் நபிகளாரின் தலைமாட்டிலும் இன்னொரு வானவர் அவர்களின் கால் மாட்டிலும் அமர்ந்தனர். ஒரு வானவர் கேட்டார், இவருக்கு என்ன நேர்ந்தது? அதற்கு மற்றவர், இவருக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது. யார் செய்தது? லபீத் பின் அலஃபம். எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது? தர்வான் என்ற கிணற்றில் ஒரு கல்லுக்கு அடியில் அந்தச் சீப்பும் முடியும் முடிச்சுகளும் உள்ளன. அவர்கள் பேசி முடித்ததும் மறைந்து போனார்கள். மறுநாள் காலையில் நபிகளார் தோழர்களுடன் அந்த கிணற்றுக்குச் சென்றார்கள். அந்த கிணற்று நீர் மருதாணி கலந்தது போல சிவப்பாக மாறியிருந்தது. அங்கிருந்த அந்த கல்லுக்கு அடியிலிருந்து அந்த முடிச்சுகளை எடுத்தார்கள். அப்போதுதான் ஜிப்ரயேல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக சூரா அல் ஃபலக் மற்றும் சூரா அன்னாஸ் ஆகிய 2 சூறாக்களை அல்லாஹ் இறக்கினான். இந்த 2 சூறாக்களிலும் சேர்த்து மொத்தம் 11 வசனங்கள் இருந்தன. நபிகளார் ஒவ்வொரு வசனமாக ஓதினார்கள். அவர்கள் ஒரு வசனத்தை ஓதும்போதும் அந்த நூலில் இருந்த ஒவ்வொரு முடிச்சும் தானாகவே அவிழ்ந்தது. 11வது வசனத்தை ஓதி முடித்தபோது எல்லா முடிச்சுகளும் அவிழ்ந்து நபிகளார் ஒரு பெரிய சுமையில் இருந்து விடுபட்டது போல புத்துயிர் பெற்றார்கள். கண்ணா, இந்தச் சூறாக்கள் வெறும் கதையல்ல, இது நமக்கு கிடைத்த பெரிய பொக்கிஷம். இதில் நாம் அல்லாவிடம் கேட்பது என்னவென்றால், யா அல்லாஹ், நான் தூங்கும்போதும் விழித்திருக்கும்போதும் இருட்டு வரும்போது ஏற்படும் தீய சக்திகளிடம் இருந்து என்னை பாதுகாத்துக்கொள். பொறாமைக்காரர்கள் என்னை தீய பார்வையால் பார்த்தால் அதிலிருந்து என்னை காப்பாற்று என்று அல்லாவிடம் நாம் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் செய்கிறோம். அதனால்தான் தங்கம், இனி நீ எப்பவும் தூங்கப் போகும் முன் உன்னுடைய 2 உள்ளங்கைகளையும் குவித்து இந்தச் சூறாக்களை ஓதி அதில் ஊதி உன் முகம் முதல் உடல் முழுவதும் தடவிக்கோ. அப்படிச் செய்தால் அல்லாஹ் ஒரு போர்வீரனைப் போல வானவர்களை அனுப்பி உன்னை விடிய விடிய பாதுகாப்பான். சரியா? இப்போது நாம் இருவரும் சேர்ந்து அந்தச் சூறாக்களை ஓதலாமா?
بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق، من شر ما خلق، ومن شر غاسق إذا وقب، ومن شر النفثة في العقد، ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق، من شر ما خلق، ومن شر غاسق إذا وقب، ومن شر النفثة في العقد، ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس، ملك الناس، إله الناس، من شر الوسواس الخناس، الذي يوسوس في صدور الناس، من الجنة والناس. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس، ملك الناس، إله الناس، من شر الوسواس الخناس، الذي يوسوس في صدور الناس، من الجنة والناس. சரி, இப்போ தூக்கம் வருதுல்ல? அம்மாவோட கைய பிடிச்சுக்கிட்டே கண்ண மூடு. அந்த வானவர்கள் உன்னை சுத்தி பாதுகாப்பு கொடுக்க அல்லாஹ் அனுப்பட்டும். அந்தச் சம்பவத்திற்குப் பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பை விட அதிக தெளிவோடும் ஆரோக்கியத்தோடும் தங்கள் வாழ்க்கையே தொடர்ந்தார்கள். நபிகளார் வாழ்க்கையில் நடந்த இந்தச் சோதனை உண்மையில் நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாடத்தையும் பாதுகாப்பிற்கான வழியையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்த ஒரு நிகழ்வாக அமைந்தது.